வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நவம்பர் மாதம் வந்தாலே பென்ஷனர்ஸுக்கு ஒரு பதட்டம் வந்துடும். அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா இந்த நவம்பர் மாதம் எல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஒவ்வொரு நவம்பர் மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதனால் பென்ஷனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுவாங்க. எப்படா கொண்டு போய் கொடுக்குறது, எப்படா கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணத்துலேயே இருப்பாங்க. சிலவங்க அதையும் மறந்துடுவாங்க. நவம்பர் மாதம் கொண்டு போய் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்றதையும் மறந்துடுவாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு வருஷமும் வருடம் நவம்பர் மாதம் ஒரு நினைவூட்டல் வீடியோ நான் போடுறது உண்டு. ஒவ்வொரு வருஷமும் நினைவூட்டல் வீடியோ போடுவேன். நவம்பர் மாதம் இது பென்ஷனர்ஸ் எல்லாம் கொண்டு போய் லைஃப் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் நான் வீடியோ போடுவேன். இது மாதிரி இருக்கிற சமயத்தில் சில நண்பர்கள் நான் இப்போது சந்தித்தேன். சில நண்பர்களை சந்திக்கும் போது அவங்க ரொம்ப என்கிட்ட குறைப்பட்டுக்கிட்டாங்க. வங்கியை பற்றி குறைப்பட்டுட்டாங்க. அவங்க செயல்முறையை பற்றி ரொம்ப குறைப்பட்டுட்டாங்க. என்னென்னா, வங்கியில் போய் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தா அவங்க அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்களாம். கேட்டால் என்ன சொல்கிறாங்களா, ஏபிஎம் இல்லை சார், மேனேஜர் இல்லை சார், ஏபிஎம் தான் அதை அப்லோட் பண்ணணும், மேனேஜர் தான் அப்லோட் பண்ணணும், அதனால் நாளைக்கு வாங்க சார், நாளன்னைக்கு வாங்க சார் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. பெரும்பாலும் இப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பென்ஷனர்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்கிட்ட சொன்னதை தான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். எனக்கு நடந்ததில்லை. எனக்கு என்னுடைய ஸ்டாஃபுங்கெல்லாம் கன்மேன். நம்ம போனால் நம்மளை பார்த்தாவே எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. எங்கள் ஸ்டாஃப் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றவங்களுக்கு நடந்ததை அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. சிலவங்க நேர்லேயும் ஆண்டியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் இங்கே உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன், உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். உங்கள் கவனத்துக்குன்னா வங்கியாளர்கள், வங்கி அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு வரேன். நிறைய பேர் அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஏபிஎம் தான் வாங்கணும், பிஎம் தான் வாங்கணும், நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்களாம். சரி, எங்கேயா அந்த ஏபிஎம்மும் பிஎம்னு கேட்டால், அவர் லீவில் போயிருக்காரு, அவர் வெளியில் போயிருக்காரு அப்படின்ட்டு ஏதோ சாக்கு போக்க சொல்லிடுறாங்க. பிஎம்மும் வாங்கிறது, பிஎம்மும் இருக்கிறதில்ல, ஏபிஎம்மும் இருக்கிறதில்ல. சரி, அப்படி தான் போயிட்டாங்க, ரைட்டு. அப்போ யாராச்சும் ஒருத்தங்க இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா, யாராச்சும் ஒருத்தங்க அந்த பேங்க்கை பார்த்துக்குவாங்களே, பிரான்ச்சை, அவங்கக்கிட்ட சரி இதை வாங்கிங்க சார்னா அவங்களும் வாங்க மாட்டேன்றாங்க. சார் இது ஏபிஎம் தான் சார் இது செய்யணும், பிஎம் தான் சார் செய்யணும், நான் வாங்கக்கூடாது சார் அப்படின்றாங்க. ஐயோ ரைட்டு, இது ஏபிஎம்மே செய்யட்டும், பிஎம்ஏ செய்யட்டும், யாரும் அது உங்கள் பாடு, யாரோ நீங்கள் அடிங்க, யாரோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், என்னவோ பண்ணுங்கள். ஆனால் அந்த எல்சியை கையில் வாங்கிறது கூட அவங்க ஏன் தயங்குறாங்க அப்படின்ட்டு புரியல. ஒரு ஆஃபீஸர்னா கொண்டு வந்து கொடுத்தாக்க அதை வாங்கிக்க வேண்டியதுதான், ரிசீவ் பண்ண வேண்டியதுதானே. இதை ஒரு அதிகாரி கேட்டிருக்காரு, ஏன் நீ வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம்ல, ரிசீவ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னதுக்கு அந்த இன்சார்ஜாக இருந்த அதிகாரி சொன்னாராம், 1-2 வருது, அந்த 1-2 அப்ளிகேஷனை நான் எங்கேயாச்சும் தவற விட்டுட்டுனா அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் நாளைக்கு என்ன தானே வந்து கேட்பாங்க, நான் தானே பதில் சொல்லணும், அதனால் பேசாமல் ஏபிஎம் இருக்கும் போதோ அல்லது பிஎம் இருக்கும் போதோ வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது என்ன நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் சர்வீஸ் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சர்வீஸ் பண்ணி ஓஞ்சவங்க, அவங்க பாவம் இப்போ தளர்ந்து போய் இருப்பாங்க. அவங்க பிரான்ச்சுக்கு வந்து அது கொடுக்கறதே பெரிய விஷயம். அப்போ அதை வாங்கிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டுன்னா, பொறுப்பும் கடமையும் யாருக்குன்னா அந்த பிரான்ச் அதிகாரிக்கு உண்டு. அதிகாரிக்கு தான் வாங்கி தான் ஆகணும். ஏபிஎம் இல்லைன்னோ பிஎம் இல்லைன்னோ ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே நடக்கிறது என்னென்னா, ஏபிஎம் இல்லை பிஎம் இல்லைன்னு ரெஃப்யூஸ் நிறைய பிரான்ச்சில் பண்ணிடுறாங்களா. இதை நான் காதால் கேட்டது, நான் தான் சாட்சி, காதாலே கேட்டிருக்கிறேன். அவங்க வரட்டும் சார், வந்தால் தான் கொடுப்பாங்கன்னு. உங்களுக்கு ஃபேஸ்புக்கை நீங்கள் போட்டனா கூட தெரியும், பேங்கர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சார் கொடுத்தா வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணல.
எனக்கு எல்லாம் சரியாக தான் நடந்துடும். நான் போனாக்க எல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துறேன். எங்கள் ஆஃபீஸை ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய பிரச்சனை நான் இங்கே சொல்ல வரல. மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் சொல்ல வரேன். ரிட்டையர்ட் ஸ்டாஃபுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, இந்த 2 பிரச்சனை சொல்கிறோம். ஒன்று மக்களுக்கு, இன்னும் ரிட்டையர்டு ஸ்டாஃபுக்கு 2 பேர்த்துக்கும் தான் நான் சொல்கிறோம் இல்லையே. எனக்கு என்னுடைய பிரச்சனை நினச்சிக்காதீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டு. இப்போ இந்த ஏபிஎம்மும் மேனேஜர் இல்லைன்னா இவங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இவங்க சப்போஸ் ஒரு டெபாசிட் வருது, பெரிய ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் வருது. அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏபிஎம் வரட்டும் மேனேஜர் வரட்டும் சொல்லுவாங்களா? அப்போ மட்டும் வாங்கி வச்சுக்குவாங்க இல்லையா? அப்போ கண்டிப்பாக வாங்கி வச்சுக்குவாங்க. சரி, அடுத்தது ஒரே ஒரு சீட் இருக்கிறதுனால மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் ஒரே ஒரு சீட்டு இருந்தால் மிஸ் ஆகும்? இப்போ உங்கள்கிட்ட கீ கொடுக்குறாங்க, ஒரே ஒரு கீ தான், சேஃப் கீ உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, ஒரே ஒரு கீ தான். ஒரே கீ தான்றதுக்காக அதை மிஸ் பண்ணிடுவீங்களா? எதை எங்கேயாச்சும் தொலைச்சிருவீங்களா? இப்போது ஜுவல் லோன் வாங்குறீங்க, அன்றைக்கி ஒரே ஜுவல் லோன் தான் வந்திருக்கு, ஒரே ஜுவல் தான் இருக்குது, ஒரே ஜுவல் தான் இருக்குதுன்னு எங்கே மிஸ் பண்ணிடுவீங்களா? மிஸ் பண்ண மாட்டிங்களா? அது எப்படி பத்திரமா வச்சுருப்பீங்களா? அதே பொறுப்பு வந்துச்சு இதுலேயும் வேணும், எல்சிலையும் வேணும். அது எப்படி நீங்கள் மிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது? மிஸ் ஆகிடும்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஃபைல் போடுங்க, அவங்க கொடுத்தாங்கனாக்கா அதை ஃபைல் பண்ணி வைங்க. அது எங்கே மிஸ் ஆயிரும், பறந்து போயிடுமா என்ன? எதுக்காக மிஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு வர பென்ஷனர்ஸ் எல்லாம், ஓய்வூதியர்கள் எல்லாம் திருப்பி அனுப்பிச்சி விட்டுட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு புரியல. இது தவறான ஒரு விஷயம். ஏபிஎம் இருந்தாலும் சரி, பிஎம்மாக இருந்தாலும் சரி, அங்கே அவங்க இல்லைனாலும் சரி, அங்கே கிளர்க்கு மட்டும் இருந்தாலும் சரி, வெறும் ஸ்டாஃப் மட்டும் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க கொடுத்தாக்க எல்சி கொடுத்தா, லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தா, அதை வாங்க வேண்டிய கடமை பேங்க் அதிகாரிகளுக்கு உண்டு. அவங்க வாங்கியே ஆகணும். இந்த எல்சி நவம்பர் மாதம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மேனேஜருக்கு தெரியுமா தெரியாதா? மேனேஜருக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், வர பென்ஷனர்ஸுக்கு எல்சி வாங்கிறதுக்கு ஒரு ஆளை டெபிட் பண்ணியிருக்கணும். ஒரு கிளர்க்கையோ ஒரு ஆஃபீஸரையோ யாராச்சும் டெபிட் பண்ணி, அந்த வேலைக்கு மட்டும் டெபிட் பண்ணி, அவங்க மட்டும் அந்த வேலையை மட்டுமே செய்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கணும். எல்சி வாங்குற மட்டும் அவங்க வேலை, அதை அப்லோட் பண்ணுறது அவங்க வேலை அப்படின்ட்டு யாராச்சும் டெபிட் பண்ணி அந்த வேலை தடங்கள் இல்லாமல் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அதை செய்யாமல் ஏபிஎம் பார்த்துக்குவாங்க, மேனேஜர் பார்த்துக்குவாங்க, அவங்க இல்லைனாக்கி யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு பொறுப்பற்ற தன்மை. உங்களுக்கு சம்பளம் வராமல் ஒரு நாள் வரலன்னு வச்சுங்க, ஒரு வாரம் வரல சம்பளம், பேசாமல் இருப்பீங்களா? ஏபிஎம் வந்தால் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் பேசாமல் விட்டுருவீங்களா? மேனேஜர் வந்தால் தான் கொடுப்பாங்கன்னு சொன்னால் பேசாமல் விட்டுருவீங்களா? அப்போ குதிப்பீங்கள? அதே மாதிரி தான் பென்ஷனர்ஸுக்கும் அதே கவலை தான். பணம் முக்கியம், பென்ஷன் முக்கியம், அதை வச்சு தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்குது. அதனால் நீங்கள் யார் கொடுத்தாலும் சரி, அதை பிரான்ச்சில் வாங்கி வைக்கணும், அதை பத்திரப்படுத்தணும். உங்களால் முடிஞ்சால் அப்லோட் பண்ணுங்கள், முடியலைனாக்கா பக்கத்து பிரான்ச்லேயோ அல்லது ஜோனல் ஆஃபீஸ்லேயோ எப்படி அதை அப்லோட் பண்ணணுன்னு கேட்டு அது மேலேயே அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நீங்கள் அதை வாங்கி வச்சு பத்திரம் வச்சுருந்து உங்கள் ஏபிஎம்மோ உங்கள் மேனேஜரோ வந்த பிறகு அதை அப்லோட் பண்ணுங்கள், மறக்காமல் அப்லோட் பண்ணுங்கள். இதுதான் சரியான முறை. அதை விட்டுட்டு நாளைக்கு வாங்க சார், 4 நாளைக்கு வாங்க சார்ன்ட்டு வர ஓய்வூதியர்களை துரத்துறது சரியான முறையாக அல்ல. ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன், இன்றைக்கி நீங்கள் அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நீங்களும் ஓய்வு பெறலாம். அப்போது நீங்களும் ஓய்வூதியர்கள் ஆகிடுவீங்க. அப்போது உங்களை அலைய விட்டால், ஒவ்வொரு விஷயத்துக்கும் அலைய விட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களா, வருத்தப்படுவீங்களா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிங்க. அதை மட்டும் யோசித்து கஸ்டமருக்கு, அந்த பென்ஷனருக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்றத பாருங்கள். நன்றி, வணக்கம்.